ஓகேங்க. இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போது பார்க்கும்போது ஒரு வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். ஒன்று நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும், 2வது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பார்க்கணும். இது 2ம் சரியாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும். இப்போ எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது சார், அடுத்த நிகழ்வு என்ன சார் பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முக்கியமாக உங்கள் பாத்ரூம் சுத்தமாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். பாத்ரூம் எப்போவுமே நான் சொல்ல விஷயம் என்ன, வீட்டுக்கும் நம்மளுடைய ஜாதகருக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கும் வருமானத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்குது. பாத்ரூம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் நிம்மதியாக போய் தூங்கணும் அந்த மாதிரி இருக்கணும் பாத்ரூம். அங்கே கரை படிஞ்சு இருக்கிறது. சில பேர் காலை வைக்கும்போதே அங்கே ஒரு கால் வைப்பாங்க, அப்படியே தாண்டுவாங்க அந்த டாய்லெட்டில் கால் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் சில பேர் வீட்டில். அப்போது பாத்ரூமை இந்தளவுக்கு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டுமோ அந்தளவுக்கு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் சார். இதுவும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் சார். கரெக்ட். வேலை செய்பவர்களுக்கு இதுக்கு பொருந்தாது. ஏன்னா வேலை செய்யணும், ஓனர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் சொல்கிறேன் நான், எல்லாமே கரெக்டாக இருக்குது. 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார். இப்போ 4ஆம் பாவம்னா வீடுன்னு சொல்கிறோம். உங்களுடைய 10ஆம் பாவம் சரியில்லைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் சார், உங்களுடைய ஆஃபீஸினுடைய இடம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் சார், இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது?